நான் இவர்கிட்ட இருந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜெரம் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த பிரபலம் யார் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் இதுக்கான பின்னணியிலே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் டைட்டில் வின் பண்ணியிருக்கவர் தான் ஜான் ஜெரம். இவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அங்கே தான் அவருடைய நேட்டிவ் பிளேஸில் இருக்கார். இவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வாழ்த்து தரும் இவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த வகையில் ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட இருந்து இவருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த சார் வந்து கொடுத்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராப்ளம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோ சார் தானாங்க. ஆல்ரெடி சூப்பர் சிங்கர் இவர் ஜட்ஜாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜெரமை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாராம் மனோ சார். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது, இதே மாதிரி நீ எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்களாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தெரியாது. பட் இருந்தாலும் ஜான் உன்னுடைய வாய்ஸுக்கும் நீ டீச் பண்ணுற விதமும் சூப்பராக இருக்குது, இது எப்பயுமே நீ கண்டினியூ பண்ணு. அது மட்டும் இல்லாமல் மனோ சார் இவருக்கு ஒரு டைரியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கு எப்போ என்ன உதவி வேணுனாலும் தாராளமாக நீ என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணு, அதாவது உன்னோட சைட்லேருந்து இந்த பாட்டு விஷயத்தில் எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடு, அப்போ தான் நீ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கற்றுக்க முடியும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ எனக்கு வந்து தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதால இவருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னமும் நிறைய பேர் இவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.